بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு கற்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்படுகின்ற தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 24வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் ஒரு குறிப்பிட்ட வினா பத்திரத்தை கலந்துரையாடினோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் அதே போன்று உங்களுடைய குழுமத்தில் தரம் 11க்குரிய ஒரு வினா பத்திரத்தை அனுப்பியிருந்தேன். அந்த வினா பத்திரத்தில் நாங்கள் ஏற்கனவே சில பகுதிகளை பார்த்து விட்டோம். இன்றைய நாளில் இன்ஷா அல்லாஹ் அந்த மிக முக்கியமான ஒரு பகுதியை பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் உங்களோட எக்ஸாம்ல கட்டாயம் வரக்கூடிய ஒரு வினா தான் டிரான்ஸ்லேஷன். சரியா? டிரான்ஸ்லேஷன் பகுதி கட்டாயம் வரும். அரபுல இருந்து தமிழுக்கு அல்லது ஆங்கிலத்துக்கு, அதே போல தமிழ்ல அல்லது ஆங்கிலத்துல இருந்து அல்லது சிங்களத்துல இருந்து அரபுக்கு. ரைட்? அப்ப கட்டாயம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு பகுதியைத்தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். நான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் அனுப்பியிருந்தேன். நீங்க 3ஆம் தவணை பரீட்சையில ஏனைய பாடங்களையும் செய்து கொண்டிருப்பீர்கள், ஏனைய பாடங்களுக்காகவும் தயார்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட வினா பத்திரத்தை நீங்க பிரிண்ட் பண்ணி செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்க என்று நான் நம்புறேன். சரியா? ரைட்? நான் செய்ய சொல்லி சொன்னேன். எத்தனை பேர் செஞ்சாங்களோ தெரியாது. எப்படியோ இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியைத்தான் பார்க்க போறோம். சரியா? ரைட். ஓகே. நான் நினைக்கிறேன் இந்த பேப்பர் ஞாபகம் இருக்குதா? நலிம் ஹாஜியார் லேடிஸ் காலேஜ் நாங்க போன வகுப்புல பார்த்துக்கிட்டானே, இட 10ஆம் ஆண்டை பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? ஓகே. 10ஆம் ஆண்டை பார்த்துட்டு 11ஆம் ஆண்டு இந்த பேப்பர்ல நான் நினைக்கிற இந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டோம். சரியா நான் சொல்றது? ஓகே. இதெல்லாம் பார்த்தோம் தானே நாங்க? ஞாபகம் இருக்குதா? ரைட் ரைட். கடைசியாக இந்த பகுதியெல்லாம் பார்த்தோம். முஹம்மத் யஸ்குனு கரீபன் மினல் மஸ்ஜித். இதை பார்த்தோமா நாங்க? பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புகாண்டிருக்குது. முஹம்மத் யஸ்குனு கரீபன் என்ன சொல் வரும்? மினல் மஸ்ஜித். இதை நாங்க பார்த்தோமா இல்லையா? இல்லையா? ஓகே. இல்ல இல்ல. ரைட். அதுல குறிப்பாக சொல்லப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, நான் சொல்லித்தரேன். இதை பார்த்தோமா நாங்க? எதிர்கருத்து சொல் எழுதுறது. அஹ்மத் முசாஃபிருன் இல சவுதியா. முசாஃபிர் என்ற சொல்லுக்கான எதிர்கருத்து என்ன? சகீரத்துன் எதிர்கருத்து என்ன? இஸ்தைகல எதிர்கருத்து என்ன? அல் கதீம் எதிர்கருத்து. ஹாரிஜ் என்ன எதிர்கருத்து பார்த்தோமா நாங்க? பார்த்தாக்குள்ளகள் சொல்லுங்களே. ரைட். ஓகே. சரி. இதுல இந்த இதை பாருங்களா. அதாவது பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புகின்றதுல முதலாவது கேள்வி என்னென்றா, முஹம்மத் யஸ்குனு கரீபன் அல் மஸ்ஜித் என்ற சொல் இருக்குது. கரீபன் என்ற சொல் வந்தால், சரியா, கரீபன் என்ற சொல் வந்தால்
இடைச்சொல் என்ன வரணும் கட்டாயமாக? மீன். மீன். அண்ணல். மீன் மீன். சரியா? அதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கரீபன் என்று சொல் வந்தால் கட்டாயமாக மின் என்ற இடைச்சொல் தான் வரும். கரீபன் மீன். சரியா? கரீபன் மீன். அதே நேரம் கரீபன் என்ற சொல்லுடைய எதிர்கருத்து சொல்லுங்கன்னு கேட்டா பஈத. பஈதர் என்ற சொல் வந்தால் என்ன வரும்? அன். ஓகே, அதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கரீபன் என்ற கருத்து அருகில். சரியா? கரீபன் என்ற கருத்து அருகாமையில். இந்த சொல் வந்தால் மின் என்ற இடைச்சொல் வரும். ஓகே, மின் என்ற இடைச்சொல் வரும். கரீபன் மீன். சரியா? ரைட். கரீபன் மீன். அதே நேரம் பஈதன் என்றா கரீபன் கருத்து சொல். பஈதன் தூரத்தில். தூரத்தில். ஓகே, அப்ப கரீபன் மீன் அருகாமையில், பஈதன் அன் தூரத்தில் என்ற கருத்துல வரும். முஹம்மத் யஸ்குனு கரீபன் மினல் மஸ்ஜித் பள்ளிக்கு அருகாமையில். இப்ப இதுல நாங்க மொழிபெயர்க்கல பள்ளியில் இருந்து அருகாமையில் என்று சொல்றீங்க. பள்ளியில் இருந்து அருகாமையில் முஹம்மத் வசிக்கின்றான் என்று சொல்றீங்க. சரியா? பள்ளிக்கு அருகாமையில் எங்கட மொழியில நாங்க சொல்லுவோம் பள்ளிக்கு அருகாமையில். அப்ப இக்கு என்ற இடைச்சொல் வாருதானே. அப்ப இக்கு என்று வந்தால் இலா என்று தானே ஹர்ஃபு ஜர் வரணும் என்றெல்லாம் நாங்க யோசிக்கப்படாது. அரபு மொழியில கரீபன் என்ற சொல்லுக்கு மின் என்ற இடைச்சொல் வரும். பஈதன் என்ற சொல்லுக்கு அன் என்ற இடைச்சொல் வரும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. அதே போல அப்ப முஹம்மத் யஸ்குனு கரீபன் மினல் மஸ்ஜித் என்றா முஹம்மத் பள்ளிக்கு சமீபமாக பள்ளிக்கு அருகாமையில் வசிக்கின்றான் என்ற கருத்துல வரும். ரெண்டாவது பாருங்க, வாசிங்க பார்க்க. ரெண்டாவது வாசிங்க பிள்ளைகள். الطالب يحصل جائزة الرسم. ஓகே, அத்தாலிபு யஹ்சுலு ஜாயிஸத ரஸ்மி. ரைட். இப்ப அத்தாலிபு யஹ்சுலு என்ன விட வரணும்? சொல்லுங்க பாக்கையா. பியா பி வேற வேற என்ன? வேற யாரு தெரியும் விட? சரியான விட மின் இல்ல, மின்னும் இல்ல. ஆலா. சரியா? ரைட். ஆலா என்ற இடைச்சொல் தான் வரணும். அதுவும் இப்படி ஒரு சொல்தான். அதாவது இப்ப நாங்க கரீபன் என்று வந்தால் மின் என்று வார மாதிரி, பஈதன் என்று வந்தால் அன் என்று வார மாதிரி, ஹசல. சரியா? ஹசல. ஹசல என்ற சொல் வந்தால் அலா என்ற இடைச்சொல் தான் வரணும். ஹசல அலா. ஹசல அலா பெற்றுக்கொண்டான். சரியா? ஹசல அலா பெற்றுக்கொண்டான். ஹசல அலா. ஓகே, அப்ப அத்தாலிபு யஹ்சுலு மாணவன் பெற்றுக்கொள்கின்றான். அலா ஜாயிஸதி ரஸ்மி. ரைட். வரைதலுக்கான பரிசினை மாணவன் பெற்றுக்கொள்கின்றான் என்று வரும். விளங்கினா? ரஸ்மண்டா வரைதல், ஓவியம் வரைதல். ஜாயிஸாண்டா பரிசு. அப்ப வரைதலுக்கான பரிசினை மாணவன் பெற்றுக்கொள்கின்றான். அப்ப நல்லா இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ. ஹசல வந்தா அலா என்ற இடைச்சொல் வரும். எதை பெற்றுக்கொள்கின்றான் என்றதுக்கு முன்னுக்கால அலா என்ற இடைச்சொல் வரும். அப்ப அத்தாலிபு யஹ்சுலு அலா ஜாயிஸதி ரஸ்மி என்று வரும். ரைட். அடுத்த மூணாவது வாசிங்க பார்க்க. மூணாவது வாசிங்க பிள்ளைகள். عمر أحمد 10 سنة. இப்ப இத உமர் என்று வாசிச்சா ஒரு ஆள்ட பேர். சரியா? உமர் என்று வாசிச்சா ஒரு ஆள்ட பேர். எப்படி வாசிக்கணும்? யாரு தெரியும்? உம்ரு அஹ்மத். ரைட். உம்ரு அஹ்மத். உம்ரண்டா என்ன கருத்து? உம்ர் வயது, ஏஜ். ஓகே, ஏஜ குறிக்கிறேன்னா
அப்ப உம்ரு அஹ்மத், அஹ்மதுடைய வயது, அஹ்மதுடைய வயது அஷரத சனத்தன் அண்டிக்குது. அப்ப என்ன விட வரும்? இந்த இலக்கங்கள் படிச்சுக்கிறா நீங்க. இங்க வரக்கூடிய விட என்ன? ஒன்றா, ரெண்டா, மூணா? சபஅ, சபஅத, சபஅன். ஒன்று. வெரி குட். ஓகே. சபஅ அஷரத சனத்தன். ரைட். 13 தொடக்கம் 19 வரைக்குள்ள இலக்கங்களுக்கு என்று ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. சரியா? 13 தொடக்கம் 19 வரைக்கும் உள்ள இலக்கங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அதுல சரியா, இப்ப சனத்தன் என்பது ஒரு பெண்பால் சொல், அப்படித்தானே? சனத்தன் என்பது ஒரு பெண்பால் சொல். அந்த வகையில அஷாரத்த இப்ப பெண்பால் சொல் ஒன்று பின்னுக்கால வந்தா சரியா, மஅதூத் எண்ணப்படுகின்ற பொருள் என்று நாங்க சொல்லுவோம். அப்ப சனத்தன் என்று வந்தால், பெண்பால் சொல் என்று வந்தால், அதற்கு முன்னால் உள்ள பகுதி பெண்பாலாகவும் அதற்கு முன்னால் உள்ள பகுதி ஆண்பாலாகவும் வரும். விளங்கினோ? ரைட். இப்ப உதாரணமாக சபஅ அஷரத சனத்தன், 17 வயது. சரியா? 16 வயது அந்த கொல சித்த அஷரத சனத்தன், சலாச அஷரத சனத்தன். சனத்தன் என்பது பெண்பால். இதுவே ஆண்பாலாக வந்தால் இலக்கத்தின் முதலாவது பகுதி ஆண்பாலாகவும் இரண்டாம் பகுதி பெண்பாலாகவும் வரும். அதாவது எப்படி வரும் என்று சொன்னா, உதாரணமா சொல்லாமே, கலம், கலம் என்றா பேணி. அப்ப 17 பேனைகள் என்று வரக்குள்ள சபஅத அஷர கலமன், சபஅத அஷர கலமன். நான் உங்களுக்கு டைப் பண்ணியே காட்டுறேன்னா. சரியா? இப்போ உதாரணமா பாருங்க. சபஅ, ரைட், சபஅ அஷரத ஷஜரத்தன், ரைட். உதாரணமாக 17 மரங்கள். இதுவே நாங்க இப்படி என்ன, சபஅ த, சரியா, அஷர கலமன், சபஅத அஷர கலமன். உங்களுக்கு வித்தியாசம் விளங்கிக்கும். ஷஜரத்தன் என்பது என்ன? ஒரு பெண்பால் சொல். அப்ப இது பெண்பாலாக வந்தால் அதற்கு முன்னால் உள்ள பகுதி பெண்பாலாகவும் அதற்கு முன்னால் உள்ள பகுதி பெண்பாலாகவும் வரும். கலமன் இது ஆண்பாலாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள பகுதி ஆண்பாலாகவும் அதற்கு முன்னால் உள்ள பகுதி பெண்பாலாகவும் வரும். இது ஆணாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவர் ஆண், அங்கு அழைக்கிறது பெண். இது பெண்ணாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவர் பெண், அங்கு அழைக்கிறவர் ஆண். அப்படி என்று ஏதோ ஒரு வகையில நீங்க ஞாபகம் வச்சு கொண்டா சரி. அதெல்லாம் 13 தொடக்கம் 19 வரை உள்ள சட்டங்கள் இலக்கங்களுக்கு பொருந்தும். சரியா? விளங்கினா? எல்லாருக்கும் விளங்கினா? இல்லாட்டி விளங்கின தானே? ரைட். ஓகே. சரி. ஓகே. அடுத்த பாருங்க. ஓகே. ஹசலாண்டு மட்டும் வந்துச்சின்னு சொன்ன மீனிங் என்ன? ஹசல என்றாலும் பெற்றுக்கொண்டான். ஹசல பெற்றுக்கொண்டான். சரியா? இப்ப ஹசல என்ற சொல்லோட அலா என்ற இடைச்சொல் வரும். தனியா பெரும்பாலும் வருவது குறைவாக இருக்கும். சரியா? ஹசல என்ற சொல் அலா என்ற இடைச்சொல் இன்றி வருவது மிக அரிது. சரியா? ஹசல அலா என்ற இடைச்சொல் வரணும். ஓகே. ரைட். அடுத்த பாருங்கோ. இதே சொல்லுங்க மாக்கா. அப்துல்லா யபஹசு عن أحمد في مدرسة. ஃபில் மதரசா. இங்கனையும் அதே மாதிரி தான். இப்ப யஸ்குனு கரீபன் மின் என்று பார்த்த மாதிரி, யஹ்சுலு அலா என்று பார்த்த மாதிரி, யபஹசு என்ற சொல் வந்தால் என்ன இடைச்சொல் வரணும்? அன். அன். ஓகே. அப்படி வந்தா என்ன கருத்து? யபஹசு அன் வந்தா என்ன கருத்து? யபஹசு அன் என்ன கருத்து? தேடுகிறான். தேடினான். பஹஸ் அன் என்றா தேடினான். ஜபஹசு அன் என்றா தேடுகிறான். அப்ப பஹச என்ற சொல் அன் என்ற இடைச்சொல் வந்தால் தேடினான் என்ற கருத்துல வரும். பஹச அன் தேடினான். பஹச என்ற சொல்லோட ஃபி என்ற இடைச்சொல் வந்தால் ஆராய்ந்தான் என்ற கருத்து வரும். ஆராய்ந்தான். சரியா? அப்ப பஹச என்ற சொல் தனிச்சொல்லாக வர பின்னுக்கால வார அந்த சொல் இடைச்சொல் ஹர்ஃப் ஜர் ஃபி என்ற ஒரு கருத்துலையும் அன் என்ற இன்னொரு கருத்திலே வரும். நான் திருப்ப கேட்கிறேன்னு அவர்கிட்ட, பஹச என்ற சொல்லோட அன் என்ற இடைச்சொல் வந்தால் கருத்து என்ன? பஹச அன்.
சொல்லுங்க. தேடினான் தேடினான். பஹஸ ஃபீ என்றா ஆராய்ந்து ஆராய்ந்தான். அப்ப அப்துல்லா யபஹஸு அன் அஹ்மத ஃபில் மத்ரஸா. அப்துல்லா பாடசாலையில் அஹ்மதை தேடுகிறான். அஹ்மதை தேடுகிறான். அந்த இடத்துலயும் நாங்க அன்னுக்கு பற்றி என்று கருத்துல படிச்சிருப்போம். பற்றி அபவுட். அப்ப நாங்க பாடசாலையில் அப்துல்லா அஹ்மதை பற்றி தேடுகிறார் என்று சொல்றது இல்ல. அந்த அந்த இடைச்சொல்லுக்கான கருத்தை மொழிபெயர்க்க இல்லை நாங்க. சரியா? எங்கட மொழிக்கு நாங்க மொழிபெயர்க்க கொள்ள பொருத்தமான முறையில மொழிபெயர்த்தா சரி. அப்துல்லா யபஹஸ் அன் அஹ்மத ஃபில் மத்ரஸா. அப்துல்லா பாடசாலையில் அஹ்மதை தேடுகிறான் என்றுதான் வரணும். ரைட். அஞ்சாவது பாருங்க. ஃபாத்திமா வலஅத் அல் கிதாப அத்தாவிலா. என்ன சொல் வரும்? அலத்தாவிலா அலத்தாவிலா. அலத்தாவிலா. ஃபாத்திமா வலஅத்தில் கிதாப். புத்தகத்தை வைத்தால் அலத்தாவிலா. மேசையின் மீது. சரி, ஓகே. அது அலா என்ற சொல்லிட்டா வருமா? ஃபீ என்று வராத. இப்ப நாங்க உதாரணமா சொல்லுவோமே, ஃபாத்திமா புத்தகத்தை மேசையில் வைத்தாள். ஃபாத்திமா புத்தகத்தை மேசையில் வைத்தாள். அப்ப இல் என்ற இடைச்சொல்ல கற்பனையில வச்சு கொண்டு நாங்க ஃபீ என்ற ஹர்ஃபு ஜர்ர பயன்படுத்தப்படாது. ஃபீ என்ற இல்தானி அப்படி இல்லை. சரியா? ஃபாத்திமா வலஅத்தில் கிதாப அலத்தாவில. அலா என்ற இடைச்சொல் தான் வரும். ஒரு ஒரு மேற்பரப்பின் மீது என்று வரக்கொள்ள, ஒரு மேற்பரப்பில் என்று வரக்கொள்ள அலா என்ற இடைச்சொல்லத்தான் நாங்க பயன்படுத்துறோம். ஒரு உள்ளுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் உள்ளுக்கு என்று வரக்கொள்ளதான் நாங்க ஃபீ என்ற பாக்ஸ் உள்ளுக்கோ அல்லது விலகினாவுக்கு அந்த டைம்ல அல்லது லாச்சு ரஃப்னு சொல்லுவோம். லாச்சி அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல தான் நாங்க ஃபீ என்ற இடைச்சொல்ல பயன்படுத்துறது. சரியா? ரைட். ஓகே. அடுத்த இப்ப ரைட் இதை பார்த்தோம். அடுத்த பாருங்க. சரியா? இப்ப இதுதான் ஆக முக்கியமான பகுதி. உங்களோட எக்ஸாம் பேப்பர்லையும் கட்டாய கேள்வி ஒன்றாகத்தான் இது வரப்போகுது. அப்ப அல் அரபியத்துல் நாஸிலாம் நீங்க பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டையும் படிச்சுக்கணும். ரெண்டிலிருந்தும் எந்த வாக்கியம் வேணுமென்றாலும் வரலாம். குறிப்பிட்ட இந்த வாக்கியம் தான் வரும் என்றது இல்லை. சரி, அதனால இதை நீங்க கட்டாயம் பார்த்தே ஆகணும் என்ற அடிப்படையில முதலாவது வாக்கியத்தை வாசிங்க பார்க்க. முதலாவது வாக்கியம் நீங்க எவ்வளவு குயிக்கா வாசிக்கிறீங்களோ அவ்வளவு குயிக்கா நான் தெளிவுபடுத்துவேன். அடுத்தடுத்த பகுதியை நோக்கி நான் போவேன். நீங்க எவ்வளவு தாமதமா வாசிக்கிறீங்களோ அவ்வளவு தாமதமாக நானும் பாடத்தை கொண்டு போவேன். விளங்கினா? ரைட். முதலாவது ஹரஜல் முதீர் ஹரஜல் முதீர் மினல் சஃபி وجلس التلميذ على الكرسي. திருப்ப وجلس التلميذ تلاميذ. تلاميذ. وجلس التلاميذ على الكرسي كراسي. كراسي. சரியா? كراسي. ரைட். ஆல்ரைட். خرج المدير من الصف وجلس التلاميذ على الكراسي. இத மொழிபெயர்ங்க பாக்க. இப்ப அதிபர் வகுப்பிலிருந்து வெளியேறினார். மேலும் கதிரையின் மீது அமர்ந்தார். மாணவர்கள் கதிரைகளில் அமர்ந்தார்கள். மாணவர்கள் கதிரைகளில் அமர்ந்தார்கள். வெரி குட். அதிபர் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார் அல்லது வகுப்பிலிருந்து வெளியேறினார். மாணவர்கள் கதிரைகளில் அமர்ந்தார்கள். வெரி குட். ஓகே. நீங்க விரும்பினா இந்த வாவ் மேலும் என்றதையும் நீங்க மொழிபெயர்க்கலாம். சரியா? அதாவது ஹரஜல் முதீர் மின ஸஃபி. அதிபர் வகுப்பிலிருந்து வெளியேறினார். மேலும் மாணவர்கள் கதிரைகளில் உட்கார்ந்தார்கள் என்று சொல்லலாம். மேலும் ரைட். ஓகே. இரண்டாவது ஓகே. இது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் ஒன்றல்ல, சம்ஹ மகள். இது புக் ஒன்றல்ல. இது வந்து நாங்கள் இப்போ அரபியத்துல் நாஸின் பார்ட் 1 படித்து முடிகிற கட்டத்தில் இருந்தோம். இது வந்து ஒரு எக்ஸாம் பேப்பரை தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சரியா? ரைட். கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள. ரைட். யன்சில் அஹ்மத் மின தாயிரா. மொழி பேருங்க பார்க்க.
யன்சிலு அஹ்மத் அஹ்மத் மினத் தாயிர். அஹ்மத் விமானத்தில் இறங்கிக் கொண்டிருந்தான். இறங்கிக் கொண்டிருந்தானா அல்லது இறங்குகிறான். இறங்குகிறான். ஓகே, யன்சிலு வந்தா இறங்குகிறான். அஹ்மத் ரைட், அஹ்மத் இறங்குகிறான் மினத் தாயிரா, விமானத்தில் இருந்து. அப்ப அஹ்மத் விமானத்திலிருந்து இறங்குகிறான் என்று வரும். நீங்க சொல்ற மாதிரி வாரண்டா கான அஹ்மத் யன்சிலு என்ற சொல் வரணும். சரியா மகன்? நான் உங்களுக்கு இப்ப அதை காட்டுறேன். ரைட், இப்படி பாருங்களேன். ரைட், இப்ப யன்சில் வண்டா இறங்குகிறான். சரியா? யன்சில் வண்டா கருத்து இறங்குகிறான். கான யன்சில் வண்டா இறங்கி கொண்டிருந்தான். ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் இருக்கிறா இல்லையா? யன்சில் வண்டா இறங்குகிறான், கான யன்சில் வண்டா இறங்கி கொண்டிருந்தான். இப்ப மேல வந்திருக்கிற மாதிரி யன்சில் அஹ்மத், அஹ்மத் இறங்குகிறான் என்று வரும். ஓகே, அஹ்மத் இறங்குகிறான். கான அஹ்மத் யன்சில் வண்டா அஹ்மத் இறங்கி கொண்டிருந்தான் என்று வரும். சரியா? ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் இருக்குது. அப்ப யன்சில் அஹ்மத் மினத் தாயிராண்டா கருத்து அஹ்மத் விமானத்திலிருந்து இறங்குகிறான் என்றுதான் நாங்க மொழிபெயர்க்கணும். உதாரணமா சொல்லாமே, ஃபஅல செய்தான், யஃஅலு செய்கிறான், கான யஃஅலு செய்து கொண்டிருந்தான், ஸஹப போனான், யஸ்ஹபு போகிறான், கான யஸ்ஹபு போய் கொண்டிருந்தான், he was going. உதாரணமாக அஹ்மத் was going. அப்படி நான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சுக்கிறது தானே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரைட், இது வந்து அப்படி அல்ல, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரைட், யன்சிலு அஹ்மத், அஹ்மத் இறங்குகிறான். கான அஹ்மத் யன்சில் என்றா அஹ்மத் இறங்கி கொண்டிருந்தான். ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் விளங்கினா? ஓகே, ரைட், ஓகே, சரி. அப்ப யன்சிலு அஹ்மத் மினத் தாயிராண்டா அஹ்மத் விமானத்திலிருந்து இறங்குகிறான் என்று வரும். மூணாவது வாசிங்க. தஸ்குனு ஆயிலத்து அஹ்மதின் ஃபி பைத்தின் கபீரின். ஓகே, தஸ்குனு ஆயிலத்து அஹ்மத் ஃபி பைத்தின் கபீரின். அடுத்து என்ன? அஹ்மதின் குடும்பம் பெரிய வீட்டிலே வசிக்கிறார்கள். ஓகே, அஹ்மதின் குடும்பம் பெரிய வீட்டில் வசிக்கின்றது. ஓகே, குடும்பம் வசிக்கின்றது. தஸ்குனு ஆயிலத்து அஹ்மத், ஆயிலத்து அஹ்மத் அஹ்மதின் குடும்பம் வசிக்கின்றது. ஃபி பைத்தின் கபீர் என்றா பெரியதொரு வீட்டில், பெரியதொரு வீட்டில் வசிக்கின்றது. இன்னும் அலிஃப்லாம் வந்தால் ஃபில் பைத்தி அல் கபீர் என்று வந்தால் பெரிய வீட்டில் என்று வரும். பைத்துன் அண்ணா கருத்து என்ன? ஒரு வீடு. பைத்தின் என்றாலும் கருத்து ஒரு வீடு தான். சரி, அப்ப ஃபி பைத்தின் ஒரு வீட்டில், கபீரின் பெரிய. அப்ப ஃபி பைத்தின் கபீரின் என்று வரக்குள்ள பெரியதொரு வீட்டில் அஹ்மதுடைய குடும்பம் வசிக்கின்றது என்று வரும். ஓகே, வெரி குட். நாலாவது என்ன? الأخت تنظف المائدة في غرفة الطعام. ஓகே, அல்-உக்து துனல்லிஃபுல் மாஇதத ஃபீ குர்ஃபதி தஆம். என்ன கருத்து? சொல்லுங்க. அல்-உக்து சொல்லுங்க. சாப்பாட்டு அறையில் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாள். துனல்லிஃபு என்ன கருத்து? என்ன மகள்? துனல்லிஃபு தயார்படுத்துகிறாள் இல்ல, சுத்தம் செய்கிறாள். துனல்லிஃபு சரியா? அல்-உக்து துனல்லிஃபு, மற்றதெல்லாம் சரி. நீங்க சொன்னது அல்-உக்து துனல்லிஃபு, சகோதரி சுத்தம் செய்கிறாள். அல்-மாஇதத சுத்தப்படுத்துகிறாள். அல்-மாஇதத மேசையை, சாப்பாட்டு மேசை. அல்-மாஇதான கருத்து சாப்பாட்டு மேசையை குறிக்குது. அப்ப அல்-உக்து துனல்லிஃபுல் மாஇதத ஃபீ குர்ஃபதி தஆம், உணவறையில் அல்லது சாப்பாட்டு அறையில் சகோதரி
சாப்பாட்டு மேசையை அல்லது மேசையை சுத்தம் செய்கிறாள் என்று வரும். சரியா மகள், விளங்கினா? ஓகே, அடுத்து 5வது வாசிங்க. 5வது. மதா வசலல் அவுலாது மினல் மத்ரஸதி. பிள்ளைகள் பாடசாலையிலிருந்து எப்பொழுது திரும்பி வருவார்கள்? திரும்பி வருவார்களா இல்லாட்டி வந்தார்கள். வந்தார்கள், வந்தடைந்தார்கள். சரியா, வசலா வந்தடைந்தான். சரியா, வந்தான் வந்தடைந்தான், ரெண்டு கருத்தும். ஓகே, மதா வசல இது பாஸ்ட் இருக்கிற, இறந்த காலத்தில் இருக்கிற. மதா வசல லௌலாது மினல் மദ്രஸா, பிள்ளைகள் அல்லது சிறார்கள். சரியா, பிள்ளைகள் பாடசாலையிலிருந்து எப்போது வந்தடைந்தார்கள். சரியா, வந்தடைந்தார்கள் என்று வரும். ரைட். ஓகே, சம்டைம் கொஞ்ச நேரத்தில் ஜூம் செஷன் முடியும். அந்த ஜூம் பேக்கேஜை ரீனியூ பண்ணி கொள்ளையில்லாமல் பேத்திக்கிற. அப்படி முடிஞ்சா நீங்க திருப்ப ஜாயின் ஆகுங்களா இன்ஷா அல்லாஹ். சரியா, ரைட். 6வது பார்ப்போம். ஃபில் ஹதீகதி, சொல்லுங்க. ஃபில் ஹதீகதி அஷ்ஜாருன் கஸீரத்துன் வ ஸுஹூருன் ஜமீலத்துன். ஓகே, ஃபில் ஹதீகதி அஷ்ஜாருன் கஸீரத்துன் வ ஸுஹூருன் ஜமீலத்துன். என்ன கருத்து? தோட்டத்திலே அதிகமான